உங்களுக்கு வந்த நிறைய படங்கள்ல சங்கர் டைரக்ட்ஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக கேம் சேஞ்சர் படத்தை போய் பார்த்தேன். சரியா? அது ஒரு தெலுங்கு படம். ராம் சரண் வந்துட்டு ஹீரோவா நடிக்கிறாருலாம் தெரியும். அப்புறம் அந்த படம் கார்த்திக் சுப்புராஜோட படத்தோட கதையை எடுத்து இவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்கலாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சு தான் போகிறோம். மியூசிக் எஸ்.எஸ். தமன். ஸோ சங்கர் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காகவே நான்லாம் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்துருக்கேன். அவர் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு சாங்ஸ் ஓகே, அப்படியே 5 பாட்டு இருக்கும். 5 பாட்டுமே டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். பயங்கர ஹிட்டாக இருக்கும். அந்த படத்தை நம்ம பாட்டுக்காகவே பார்ப்போம். அவ்வளோ அற்புதமாக எடுத்திருப்பார். அது ஒன்று. அது போக மியூசிக் இல்லையா? அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, அந்த படத்தில் பயங்கரமான ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி எப்படின்னா நமக்கு ஒரு மெசேஜ் சொல்லும் அந்த ஸ்டோரி கண்டிப்பாக. அப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். இது அப்புறம் ஃபோட்டோகிராஃபி கரெக்டான ஒரு கேமராமேன் வச்சுருப்பாங்க. இதுதான் அந்த அவருடைய ஒரு பேக்கேஜ் மாதிரி போனால் ஏமாற்றமே இருக்காது. ஒரு டீசெண்டான ஒரு ஃபிலிம் மேக்கிங், ஒரு கரெக்டான கிராஃப்டில் தான் ஒரு படம் இருக்கும். அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் என்ன தான் அவர் ட்ரோல் பண்ணார், வயசாகிடுச்சுன்னு சொன்னாலும் இதெல்லாம் இந்த மாதிரி பேசிக்ஸ்லாம் ஒரு பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன். ஸோ இந்த பேசிக்ஸில் என்னென்ன தடைபட்டு சொல்கிற பாருங்களேன். ஃபஸ்ட்டு மியூசிக் எஸ்.எஸ். தமன் போட்டிருக்காங்க. அவர் இவரோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லவே இல்லை. அப்போ விச் மீன்ஸ் இவர் மியூசிக் வாங்க தெரியலையா, இல்லை ஒரு மியூசிக் அடிக்க தெரியலையாங்கிறது பிரச்சனையாச்சு. அங்கே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கடுத்து ஃபோட்டோகிராஃபி திருநாவுக்கரசு பண்ணியிருக்கிறாங்க. அது தெலுங்கு படம் அப்படிங்கிறதுக்காக பண்ண தேவையில்லை. ஏன்னா புஷ்பான்னு ஒரு பெரிய பேன் இண்டியா மூவி வந்துச்சு. அதுலலாம் பார்த்தீங்கன்னா ப்ரில்லியன்ட். தெலுங்கு படங்கிறதுக்காக ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்காது, ஒரே கலர் கலராக வச்சுருப்பாங்கலாம் கிடையாது. அவங்க நிறைய படங்கள் மிக அழகாக தான் எடுக்கிறாங்க. அதுக்கு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் புஷ்பா 2 ப்ரில்லியண்ட்டான ஃபிலிம் மேக்கிங், ஃபோட்டோகிராஃபி. ஸோ அதுவுமே பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. அடுத்து கதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கார்த்திக் சுப்புராஜ் கொடுத்த கதையை தான் அவர் எடுத்தேன்னு சொல்கிறார். கார்த்திக் சுப்புராஜே பெரிய என்ன கதையை வச்சு சக்ஸஸ் கொடுத்தாலாம் கிடையாது. அவர் படத்துக்கே அவர் கதை எழுத முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் கதையை எடுக்கிறாரு. சரி, கதை என்னன்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஜென்டில்மேன், முதல்வன், இந்த மாதிரி அந்நியன், இந்த மாதிரி கதைகளை எடுத்து ஒரு கதம்பமாக கொடுத்த கதை தான் அது. ஸோ அந்த படத்தின் கதை என்ன அப்படின்னா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் நடக்கிற ஒரு சண்டை. அந்த சண்டையில் ஐஏஎஸ் அதிகாரியுடைய பின்புலம் என்ன, அவங்க அப்பா ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாரு. அவர் தான் ஒரு அரசியல் கட்சியை கட்டமைக்கிறாரு. அதற்கு பிறகு அவங்க நண்பர்கள் துரோகம் பண்ணிடுறாங்க. அவங்க இந்த கட்சியை ஆக்கிரமிச்சுறாங்க. அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அப்புறம் இவர் திருப்பி போலீஸ் ஆகிறாரு. அப்புறம் கலெக்டர் ஆகிறாரு. அந்த கட்சியை வச்சுருக்காங்க இல்லையா, இப்போ ஒரு எதிரி, அவனுடைய பையன் தான் எஸ்.ஜே. சூர்யா. 2 பேருக்கு நடக்கிற ஒரு ஃபைட்டு. இது மிக மிக சாதாரண வெண்ணிலா கதை தெலுங்கில். ஈவன் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் படங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா தெலுங்கில் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 90s 2000 கிட்டையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் பொலிட்டிக்கல் படம் வந்திருக்கு. அப்படியே ராவாக எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படம் பொலிட்டிக்கல் படம் ப்ளஸ் ஒரு அதிகாரியை பற்றிய படம்னா ரெண்டுமே இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல சிக்கிட்டாங்க. எந்த இடத்துலையுமே ஒரு கிரிப்பாவோ, ஒரு என்கேஜிங்காவோ, ஒரு சர்ப்ரைஸாகவே இல்லை இந்த படம். ஃப்ரம் த பிகினிங் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வராரு. அவர் சில ரூல்ஸ்லாம் சொல்லுவார், நான் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் அரசியல்வாதி வருவான், எஸ்.ஜே. சூர்யா வழக்கம் போல் கத்துவார். ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்டே ஆகலை. ஒரு இடத்துல என்னாச்சு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், கதை களத்தில் ஹீரோ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானோ அதே அளவுக்கு வில்லனும் பவர்ஃபுல்லாக இருக்கணும். பட் இந்த இடத்துல அவர் எடுத்துக்கிட்ட ஃபண்டமெண்டல்ஸ் என்னென்னா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு முதலமைச்சருடைய 6 முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு வேட்பாளர், முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு ரவுடின்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் வீக் யார் அப்படின்னாலே ஒரு மந்திரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மந்திரி, அரசியல் கட்சி, இவங்க தான் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் அதிகாரிகள்லாம் பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாது. பட் அதுக்கான சில இன்டெலிஜென்ஸான ஒரு சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அப்புறம் தேர்தல் அதிகாரியாக மாறுறாரு. ஸோ அந்த இடத்துல அதை சொல்கிறார், சட்டமாக சொல்கிறாரே ஒழிய தந்திரங்கள்லாம் படத்தில் இல்லை. தந்திரம் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பார்க்கும்போது நமக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கணும். எப்படி ஒரு அரசியல்வாதியை நீங்கள் வீழ்த்துறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக மாறணும். ஒரு அதிகாரி அதிகாரத்திற்கு உட்பட்டு ஒரு அரசியல்வாதி மாதிரி பிரெயினை யூஸ் பண்ணி அவனை காலி பண்ணுறாங்கிறது தான் இங்கே சர்ப்ரைஸ் வந்திருக்கும். நான் அரசு அதிகாரி, நான் சட்டத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். சட்டத்தை சொல்லி 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 இங்கே ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா சட்டத்தை தகுடுபடி ஆக்கிடுவாங்க அரசியல்வாதி. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா சின்ன குழந்தை கூட தெரியும். அதிகாரம் மிக வலிமையானது. அதிகாரிகள் இந்த அதிகாரத்துக்கு கீழே தான் இருக்கிறாங்கிறது.
இதை வச்சுக்கிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கவே முடியல. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப ட்ரமாட்டிக் ட்ராமா சொல்லுவாங்க இல்லையா, படமே ட்ராமாட்டிக்னா ட்ராமா மாதிரி இருந்துச்சு. ஒரு ராம் சரணை வந்து ராஜமௌலியோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக அழகாக நடிச்சிருப்பார். இவர் நடிக்க வைக்கவே இல்லை. அவர் ஏதோ வந்து செயற்கைத்தனமாக ஒரு நாடகம், டிவி சீரியல் மாதிரி நாடகம் மாதிரி நடிச்சிட்டே இருந்தால் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லவ் சீன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் ஏன் எதுக்குன்னே தெரியல. அப்புறம் ஒரு காமெடி வச்சுருப்பார். எப்பயுமே கரெக்டாக காமெடி ட்ராக்கு, சாங்ஸு, ஸ்டோரி, ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் சங்கர் படத்தில். இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வீக்காக போனதுனால எங்களால் வந்து என்ஜாய் பண்ணவே முடியல இந்த கேம் சேஞ்சர் அப்படிங்கிற படத்தை. இதனுடைய கம்பேக்குங்கிற படமாக அமையும் எல்லாம் கேட்டாங்க. இதெல்லாம் கம்பேக்லாம் கிடையாது. அவர் உள்ள நோண்டி புதைக்கிற படம் அது ஆக்சுவலாக. சங்கர் வந்து இன்னும் நான் சொல்கிறேன், இன்னும் 5 படம் கூட தோல்வி கொடுக்கலாம் சங்கர் தொடர்ந்து கொடுத்துட்டு. அதற்கு பிறகும் வந்து அவர் வெற்றி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள். ஏன்னா நம்ம இன்றைக்கி மறந்துடக்கூடாது, ஒரு காலத்தில் சங்கர் படம் அனௌன்ஸ் பண்ணாலே, ஒரு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த டீம் காம்போசிஷன், அப்புறம் எடுத்துக்கூடிய கதைகளாக இருக்கட்டும், பாட்டுகளாக இருக்கட்டும், மகா அழகாக இருக்கும். அவர் வந்து இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு அப்ஸ் அண்ட் டவுனில் இருக்கான்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி அவருக்கு மேலே இருக்க மரியாதைகள் இருந்து கொண்டே இருக்குது. பட் இந்த படம் வந்து அந்த மரியாதையை காப்பாற்றவில்லை.